ப்ரோமோ கட் ஃபைனல் கட் முடியலை நாங்கள் பார்க்கும்போது. ஸோ அந்த ப்ரோமோவோட ஃபுட்டேஜஸ் பார்த்தேன். ப்ரோமோ கட்ஸ் முடிஞ்ச இந்த 4ஆம் தேதி தானே வெளியிடுறாங்க. வெற்றிமாறன் எப்படியுமே இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார், அதனால ஃபுல் கட் பார்க்கல. நம்ம ரொம்ப பெருமைப்பாக இருந்தது. எஸ்பெஷலி சிம்புவோட லுக், 2 லுக்கில் வராரு. ஒன்று கிட்டத்தட்ட எனக்கு அந்த சிமிலாரிட்டி இருந்தது. வட சென்னையில் தனுஷ் வந்து வருவார்ல, முன்னாடி முடியெல்லாம் வச்சுட்டு அந்த சின்ன பையன், அந்த லுக் கிட்டத்தட்ட அதே லுக்கில் ஒன்று. இன்னொன்று ஒரு 40+ல ஒரு 45 ஏஜில் இருக்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஸான லுக். ரெண்டுமே பயங்கரமாக இருந்தது. 2 லுக்குக்குமே அவ்வளோ வேரியேஷன் காமிச்சிருக்காரு. சிம்பு எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து இங்கே இன்னுமே நிறுவப்படாத ஒன்றா இருக்கு. வடச்சென்னை ஆல்ரெடி ஒரு கல்ட் மூவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சிம்பு வச்சு அதே ஏரியாவில் ஒரு படம் எடுக்கிறோம்னா அதை பீட் பண்ணுற மாதிரி தான் ஒரு படமாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஸோ பீட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுவும் இன்னொரு கல்ட்டாக இருந்துட்டு போகுது. இப்போ நீங்கள் கமல் சாரோட படங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவரோட கல்ட் மூவினா நீங்கள் ஒரு படமாக சொல்லுவீங்க, வரிசையாக ஒரு 10 படம் இயல்பாக சொல்லிடுவீங்க, குறைந்தபட்சம் 10 படம் சொல்லிடுவீங்க, ஒரு 50 படம் சொல்லலாம், ஒரு 10 படமாக சொல்லிடுவீங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கல்ட்டாக இருந்தாலும் சந்தோஷம் தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போ சொன்னேன்ல, அது என்ன காம்போ தெரியுமா? அனிருத் மியூசிக் பண்றாரு படத்துக்கு. பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அனிருத் தான் மியூசிக் பண்றாரு. அது இன்னும் அனிருத் இது வரைக்கும் சிம்பு கூட இணையம் இல்லை, வெற்றிமாறன் கூட இணையம் இல்லைல்ல. வெற்றிமாறன் படத்துக்கு இப்போ அசுரன் எல்லாம் நம்ம ஜிவியா பிஜிஎம் வேற மாதிரி, ஜிவி தான் இளையராஜா நடுவில் இருக்கு. ஆமா ஆமா. ஸோ வெற்றிமாறன் படத்துக்கு பிஜிஎம்மே ஒரு தனி வேல்யூ இருக்கு. அனிருத் பிஜிஎம்ல வேற ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, வேற ஒரு படம். இதுல வடசென்னை பேக்ரவுண்டில் வெற்றிமாறன் டைரக்ஷனில் சிம்போட பெர்ஃபார்மன்ஸ் அனிருத் வரும்போது அது வேற மாதிரியான ஒரு அவுட் வரும்னு நினைக்கிறேன். தக் லைஃப்ல நம்ம ஒரு பெருசாக ஒன்று எதிர்பார்த்தோம், அது நிகழலை அப்படிங்கும்போது இதில் அது நிகழணும் அப்படிங்கிறது தான் அந்த எதிர்பார்ப்பு சிம்புக்குமே இருக்கும். இல்லைன்னா அவர் வந்து போயிட்டு வளர்த்த முடியெல்லாம் வெட்டிட்டு உடம்பு ஒரு ரொம்ப குறுகிய டைமில் உடம்பு அவ்வளோ தூரம் குறைச்சி, 2 லுக்குக்காக உடம்பு அவ்வளோ தூரம் குறைச்சி ஒரு டெடிகேஷனாக ஒன்று கொடுக்கல. ஒரு நடிகராக சிம்பு நம்ம முன்னாடி வர மாதிரி 1000 விமர்சனம் வச்சிருந்தா கூட இன்னைக்கு தன்னை முழுசாக டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தமிழ் சினிமாவில் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம்னா அது சிம்புவும் வெற்றிமாறனும் சேர்ந்து அந்த படம் பண்றது தான். எப்படி வந்திருக்கு அந்த படத்தோட அந்த ப்ரோமோ? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடியே பார்த்துருப்பீங்க, அதுக்காக கேட்க. ஃபுல் ப்ரோமோ பார்க்கல, அதோட பிடிஎஸ் சொல்லுவாங்களே அந்த ப்ரோமோ ஷூட்டுக்கான சில முக்கியமான காட்சிகள், முக்கியமான ஷார்ட்ஸ்கள்லாம் பார்த்தேன். ஓகே. ப்ரோமோ கட் ஃபைனல் கட் முடியலை நாங்கள் பார்க்கும்போது. ஸோ அந்த ப்ரோமோவோட ஃபுட்டேஜஸ் பார்த்தேன். ப்ரோமோ கட்ஸ் முடிஞ்ச இந்த 4ஆம் தேதி தானே வெளியிடுறாங்க. வெற்றிமாறன் எப்படியுமே இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார், அதனால ஃபுல் கட் பார்க்கல. நம்ம ரொம்ப பெருமைப்பாக இருந்தது. எஸ்பெஷலி சிம்புவோட லுக், 2 லுக்கில் வராரு. ஒன்று கிட்டத்தட்ட எனக்கு அந்த சிமிலாரிட்டி இருந்தது. வட சென்னையில் தனுஷ் வந்து வருவார்ல, முன்னாடி முடியெல்லாம் வச்சுட்டு அந்த சின்ன பையன், அந்த லுக் கிட்டத்தட்ட அதே லுக்கில் ஒன்று. இன்னொன்று ஒரு 40+ல ஒரு 45 ஏஜில் இருக்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஸான லுக். ரெண்டுமே பயங்கரமாக இருந்தது. 2 லுக்குக்குமே அவ்வளோ வேரியேஷன் காமிச்சிருக்காரு. சிம்பு எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து இங்கே இன்னுமே நிறுவப்படாத ஒன்றா இருக்குது. அவர் மன்மதிலேருந்தே நம்ம அவரை பார்த்துட்டு அவர் நல்ல பெர்ஃபார்மர் நமக்கு தெரியும். பட் அவர் பெர்ஃபார்மன்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் நடிக்கக்கூடிய படங்களாக பெருசாக சூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய படத்தில் நடுவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்துப்பார் எப்போவுமே. ஸோ ஒரு இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸ் முழுமையாக இன்னும் வரலன்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட அப்படி ஒரு இடத்த நோக்கி நகர்த்துன்னு நினைக்கிறேன். நான் அந்த எஸ்பெஷலி அந்த 40+ இயர்ஸில் இருக்கக்கூடிய லுக்கில் அந்த ப்ரோமோ ஷாட்லேயே அவ்வளோ இன்டென்ஸ் தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 4 நாள் அந்த ப்ரோமோ மட்டும் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னோ தகவல், ப்ரோமோவே ஷூட் பண்ணலைன்னு ஒரு தகவல் வந்துச்சு, தானு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணலைன்னு ஒரு தகவல் வந்துச்சு, ஏகப்பட்ட காசிப் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே முடிஞ்சு தானு அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. படத்தோட ப்ரோமோ 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு காம்போவும் அதில் போட்டிருந்தாங்க, நியூஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சர்ப்ரைஸான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்போவும் இருக்குது. ஓகே. சிம்புக்கு அந்த ராவா நடிக்கிறது வந்து இப்படி கரெக்டாக இருக்குமா? ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் சிம்பு வந்து ஒரு எலைட்டான ஒரு ஹீரோவாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பணக்கார ஹீரோவா சும்மா மாசா இருக்க மாதிரி தான் பண்ணுவோம். இந்த ராவா செட் ஆகுமா சிம்பு? இல்லை, அவர் பண்ணியிருக்காரு. நீங்கள் தொட்டிஜெயெல்லாம் பண்ணியிருக்காரு இனிஷியல். அதுக்கப்புறம் அந்த படம் அப்புறம் நம்ம ரீசெண்டாக இப்போ நம்ம கௌதம் மேனன் படம் என்ன பேர், வெந்து தணிந்தது காடு, ரீசெண்டாக வெந்து தணிந்தது காடு படத்தில் பார்த்தோம். ஸோ வெந்து தணிந்தது காடம்
படத்துல உங்களுக்கு சின்ன சின்ன லேக் இருந்ததை தாண்டி அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா பிசிறே இல்லாம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. ஊர்ல இருந்து கிளம்பி அங்க வரைக்கும் வர்றதை எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருப்பாரு. அது ஒரு இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸ் இருக்க படம் தான். ஸோ அதெல்லாம் பண்ணிடுவாரு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொன்று ஒரு ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலே முகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பெர்ஃபார்மர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பொதுவாகவே எல்லா ஆக்டரும் எடுத்துக்கோங்க, நல்ல பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல ஒரு ஆக்டரா, அவங்க அவங்க முகத்துல இயல்பாகவே ஒரு இறுக்கம் இருக்கும். சில பேரோட முகத்துல அந்த இறுக்கம் இயல்பாக இருக்கிறவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கர இன்டென்ஸா இருக்கும். புரியுது. நீங்க நம்ம இங்க ஃபகத் ஃபாசில் பத்தி பேசுறோம், நல்ல பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து கிடையாது. நீங்க பிருத்திவிராஜ் பாத்தீங்கன்னா 20 வயசு 22 வயசுல வாட்சவன் ஒரு படம் பண்ணிருப்பாப்ல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க ஒரு கேரக்டர். அவ்வளவு சின்ன வயசுல அவருக்கு எப்படி அப்படி ஒரு படம் பண்ண முடிஞ்சதுன்னா, அவர் இயல்பாகவே அவர் முகத்துல இருந்த ஒரு இறுக்கம், ஒரு மெச்சூர்டா ஒன்று ஒரு இறுக்கமா இருக்கும். மம்முட்டி சாரோட முகத்துல ஒரு இறுக்கம் இருக்கும், கமல் சாரோட முகத்துல ஒரு இறுக்கம் இருக்கும். ரொம்ப இறுக்கம் இருக்க முகங்கள்ல ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துடும் நினைக்கிறேன், என்னுடைய புரிதல். இப்ப சிலருக்கு வந்து அந்த இறுக்கம் வந்து வர்றதுக்கு லேட் ஆகும், சிலருக்கு இயல்பாகவே இருக்கும். சிம்பு ரொம்ப சாமிங்கான ஹேண்ட்ஸமான ஆளுங்கிறதால அந்த இறுக்கம் வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இன்னைக்கு அவரோட மெச்சூர் ஆக ஆக அவர் முகத்துல அந்த ஒரு இறுக்கம் ஒன்று இயல்பாகவே வந்திருக்கு. இன்னைக்கு இப்போ தொட்டிச்சியா நீங்க பார்த்துருப்பீங்க, ஏன் வெந்து காடுல அந்த இன்டென்ஸாக இருந்தால் நான் முகத்துல வந்திருக்கக்கூடிய இறுக்கம் தான் இது. இன்னும் நான் அந்த லுக்கை பார்த்ததுனால சொல்றேன், பயங்கரமா இருந்தது. அது அந்த லுக்கில் தான் படம் முழுக்க வரப்போறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ அதெல்லாம் பக்காவாக செட் ஆகிடும். இன்னொன்று வெற்றிமாறன் இருக்கிறாருல, ஸோ வெற்றிமாறன் படத்துல நீங்க வந்து படத்துல விமர்சனம் சொல்லலாம், படங்களே பெருசாக நமக்கு விமர்சனம் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் எல்லா படங்களுமே எனக்கு பிடிச்ச படங்கள், வெற்றிமாறன் படங்கள் எல்லாமே பிடிச்ச படம் தான். எல்லா படத்துலையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸாக தான் வந்திருக்கு. ஜெய்சதிபிக்கு, தனுஷுக்கு, தினேஷுக்கு, எந்த ஆர்டிஸ்ட் நடிச்சாலும் அவர்கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் வாங்கக்கூடிய ஒரு இயக்குனர் இல்லையா. ஸோ அவர் இருக்கும்போது பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது, பக்காவாக செட் ஆகிடும் நினைக்கிறேன். அந்த வடச்சென்னை படமே அந்த தாக்கம் வந்து இன்னும் குறையலன்னு தான் நம்ம சொல்லலாம். அந்த ஒரு படம் எப்போ அந்த அடுத்த பார்ட் வரும்னு சொல்லிட்டு தான் எங்க போனாலும் தனுஷ் சார் இருக்கட்டும் இல்ல வெற்றிமாறன் சார் இருக்கட்டும், ஏன் அந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த வடச்சென்னையோட தாக்கத்தை வந்து குறைக்குமா? ஏன்னா அதுவுமே ஒரே கேட்டகரியில வரும். ஆமா, கிட்டத்தட்ட அதே கேட்டகரியில தான், அதே காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வேற கதையா இருக்கும்னு சொல்றாங்க. என்ன கேட்டா அதோட பெட்டரா எடுக்கணுங்கிற முயற்சி தான் இருக்கும். ஓகே, ஒரு இயக்குனருக்கு இயல்பாக என்ன இருக்கும், நம்முடைய முந்தைய படத்தோட இது பெட்டரான படமா இருக்கணும்னு தானே தோணும். வடச்சென்னை ஆல்ரெடி ஒரு கல்ட் மூவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சிம்பு வச்சு அதே ஏரியால ஒரு படம் எடுக்கிறோம்னா அதை பீட் பண்ற மாதிரி தான் ஒரு படமா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஸோ பீட் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, இதுவும் இன்னொரு கல்ட்டா இருந்துட்டு போகுது. இப்போ நீங்க கமல் சாரோட படங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவரோட கல்ட் மூவினா நீங்க ஒரு படமா சொல்லுவீங்க, வரிசையா ஒரு 10 படம் இயல்பா சொல்லிடுவீங்க, குறைந்தபட்சம் 10 படம் சொல்லிடுவீங்க, ஒரு 50 படம் சொல்லலாம், ஒரு 10 படமா சொல்லிடுவீங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கல்ட்டா இருந்தாலும் சந்தோஷம் தானே. ஸோ இது ஒரு நீங்க வடச்சென்னைய பீட் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்குன்னு அவங்க கண்டிப்பா எடுப்பாங்க. பட் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு கல்ட் மூவியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சின்ன வயசு சிம்பு பத்தி சொல்லியிருந்தேன், இந்த படத்துல அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் இருக்கா? அதான் சொன்னேன், அவர் அந்த லுக்ல ஒன்று இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் யங் ஏஜ்ல ஒரு 20 வயசு பையன் மாதிரியான லுக்ல, தனுஷ் நம்ம அந்த வடச்சென்னை லுக்ல பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான லுக் தான். அந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் அப்படிதானே சுத்திட்டு இருந்தாங்கிறதுனால அந்த மாதிரியான லுக்கை சூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லுக்ல இருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதை பாக்குறதுக்கு. ஏன்னா வடசென்னையே வெற்றிமாறன் சிம்பு வச்சு பண்ணலாம்னு நினைச்ச படம் தான். ஓகே, தனுஷ் ஒரு மேடையில பேசியிருப்பாரு, தனுஷ் கூட எல்லாம் பேசிட்டு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரா, தனுஷ் நான் இந்த படத்தை சிம்பு வச்சு பண்றேன், அந்த அமீர் ரோல் இருக்குல்ல, ராஜன் ரோல் நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரா தனுஷ் கிட்டே. தனுஷ் சொன்னாரா, சார் நான் கொஞ்சம் பெருந்தன்மையான ஆளுதான், ஆனா இவ்வளவு பெரிய பெருந்தன்மைக்கு கிடையாது அப்படின்னாப்ல தனுஷ் இந்த மேடையில சொன்னாப்ல. ஸோ அப்பவே அவருக்கு இந்த படம் சிம்புக்கு செட் ஆகுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. புரியுது இல்லையா? சிம்பு வச்சு அது வேற ஒரு 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 டைரக்டர் ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து வரக்கூடிய அவுட்புட் ஒண்ணு, இன்னொரு ஆக்டர் கிட்ட போகும்போது அதே சீன் வேற மாதிரி அவுட் வரும். சோ அந்த மேஜிக் நிகழத்தான் நான் காத்திருக்கிறேன். பயங்கரமா இருக்கு அந்த லுக்குமே, ரெண்டு லுக்குமே எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. லுக்ல உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, பயங்கரமா இருக்கு. ரெண்டுக்குமே அவ்வளவு உடம்புல அவ்வளவு வேரியேஷன் காமிச்சிருக்காங்க இல்ல. சோ ஃபைன், அதுல ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போ சொன்னேன்ல, அது என்ன காம்போ தெரியுமா? அனிருத் மியூசிக் பண்றாரு படத்துக்கு. பலருக்கும் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன், அனிருத் தான் மியூசிக் பண்றாரு. அது இன்னும் அனிருத் இது வரைக்கும் சிம்பு கூட இணையம் இல்ல, வெற்றிமாறன் கூட இணையம் இல்ல. வெற்றிமாறன் படத்துக்கு இப்போ அசுரன் எல்லாம் நம்ம ஜிவியா பிஜிஎம் வேற மாதிரி, ஜிவி தான் இளையராஜா நடுவுல இருந்து. ஆமா ஆமா. ஸோ வெற்றிமாறன் படத்துக்கு பிஜிஎம்மே ஒரு தனி வேல்யூ இருக்கு. அனிருத் பிஜிஎம்ல வேற ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, வேற ஒரு படம். இதுல வடசென்னை பேக்ரவுண்ட்ல வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சிம்போட பெர்ஃபார்மன்ஸ் அனிருத் வரும்போது அது வேற மாதிரியான ஒரு அவுட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா தான் இருக்கும்.
ஆக்சுவலா இந்த படத்துக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்பவே அதிகமாகுது. ஏன்னா எல்லாமே வந்து செட் ஒர்க்னால தான் இந்த பட்ஜெட் அதிகமாகுதுன்னு வந்து சொல்றாங்க. ஆனா இப்ப என்ன இந்த பட்ஜெட்டை குறைக்கிறதுக்கு வந்து இந்த லைவ் லொகேஷன்ல தான் அதிகமா எடுக்கிறாங்க. முக்கியமா இந்த வட சென்னையிலேயே அதிக போர்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது சரியா வருமா? ஏன்னா சிம்பு மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் கொண்டு போயிட்டு லைவ் லொகேஷன்ல பண்ணும்போது அந்த கூட்டம் இன்னும் அதிகமாக தானே செய்யும். அதை கட்டுப்படுத்த முடியுமா? கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணல ஒரு சிக்கல் இருக்கும், ஷூட்டிங்கை ரொம்ப நினைச்ச மாதிரி எடுக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பட் அதை மீறி எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செட்டை விட அது அது ஒரு ஆத்மார்த்தமா இருக்கும், ரொம்ப கனெக்ட் இருக்கும். அது ஒரு ப்ளஸ்ஸா பார்க்குறேன். ஒன்று இன்னொன்று பட்ஜெட் மிக முக்கியமான இஷ்யூ இல்லையா? ஆக்சுவலாக பின்னணியில் ஒரு விஷயம் நடந்ததா எனக்கு தகவல். நீங்கள் இந்த அதாவது வாடிவாசல் போஸ்ட்பான் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், வெற்றிமாறனுக்கு ஆல்ரெடி வந்து வாடிவாசலுக்கான அட்வான்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. சரி நம்ம வேற ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை, ஒரு கேப் ஒன்று யோசிச்சிருக்காங்க. வாடிவாசல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளா அசுரன் மாதிரி வேகமாக ஒரு படம் ஒன்று பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு. மணிகண்டனையும் கவினையும் வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணதா தகவல். ஓகே, கைண்ட் ஆஃப் கேங்ஸ்டர் மூவி, பட் சின்ன படம், வேகமாக ஒரு 1.5 மாசத்துல எடுக்கிற மாதிரியான ஒரு படம். மணிகண்டன் கவின் இன்னைக்கு யங்ஸ்டார்ஸ் 2 பேரை வச்சுட்டு ஒரு படம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்திருக்கு வெற்றிமாறனுக்கு. பட் தானு அவர்கள் தான் என்ன சொல்லியிருக்காரு, சிம்புவோட கால் ஷீட் இருக்கு, எனக்கு சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணிடலான்னு சொல்லும்போது தானுவோட காலாக தான் இருந்திருக்கு. அப்போ சிம்பு உள்ள வரும்போது அப்போ சிம்புவுக்குன்னா நம்ம வேற கதை பண்ணணும். ஆல்ரெடி எனக்கு சிம்பு வச்சு தான் வட சென்னை பண்ணணுங்கிற ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுல இன்னொரு ஏரியா ஒன்று இருக்கு, அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அதோட பட்ஜெட்டு, லொகேஷன், செட்டு, சிம்புவோட சேலரி எல்லாமே சேர்ந்து அது பெரிய பட்ஜெட் ஆப்வியஸ்லி மாறிடும்ல. இப்ப சிம்பு வந்து சேலரிக்காக படம் பண்றது முடியல, சும்மா சொல்லிட்டு இருக்காங்க தனுஷ் கொடுக்குற சம்பளம் என்ன கொடுங்கன்னு கேட்கிறாருலாம், சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க. கதைக்கு தான் முக்கியத்துவம். எது கதை பிடிச்சி போச்சுன்னா சம்பளத்தை குறைக்கிறதுலாம் அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அது இல்லை அவருக்கு முக்கியமான விஷயம். ஸோ சிம்புவோட என்ன, ஆனால் எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஒரு மினிமம் டீசென்ட் சேலரி இருக்கும்ல. ஸோ அவருக்கான சேலரி செட் ஒர்க்கு சொல்லுவோம், பட்ஜெட் பெருசாகுது. ஸோ பட்ஜெட் பெருசாகும் போது தான் ஐயோ இந்த என்ன ஆகுதுங்கிற ஒரு டிஸ்கஷன் வருது. ஐயோ பட்ஜெட் பெருசாகுது, இவ்வளோ பட்ஜெட் பெருசாகுது, நம்ம பேசாம வாடிவாசலே போயிடலாமே அப்படிங்கிற எண்ணம் வருது. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததும் உண்மை. ஓகே ஓகே. பட் எண்ட் ஆஃப் தி டே இல்லை சரி வேணாம், இது ஓவராலாக கதை ரொம்ப நல்லா இருக்கு, சிம்புவோட லுக் ரொம்ப நல்லா இருக்கு, சிம்பு நமக்காக முடியெல்லாம் வெட்டிட்டாரு, உடம்பெல்லாம் குறைச்சிட்டாரு, நிறைய விஷயம் பண்ணிட்டாரு, சரி போயிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எந்த வகையில் பட்ஜெட்டை குறைக்கலாம், நீங்க சொன்ன பட்ஜெட்டை நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்படி எல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி லைவ் லொகேஷன் போலாங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வராங்க. ஓகே. எண்ட் ஆஃப் தி டே பட்ஜெட் ரொம்ப முக்கியம் இல்லை, ப்ரொடியூசரோட காசு, ஸோ அவரோட கன்சர்ன் ரொம்ப முக்கியம். ஸோ அது முடிந்த வரைக்கும் இந்த சிக்கல்லாம் இருக்கும், கூட்டம் வரும்போது நடைபெறக்கூடிய சிக்கல்லாம் இருக்கும், நடைமுறை சிக்கல் இருக்கும், அதை தாண்டி தான் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பட்ஜெட்ல பண்ணிட்டோங்கன்னா வெற்றிமாறன் படம் சிம்பு காம்பினேஷன் ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும், ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கால் கரெக்ட், பட் சிக்கல் இருக்குங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது, அதை தாண்டி தான் பண்ணி ஆகணும். இல்லை இப்போ பட்ஜெட் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அனிருத்த உள்ள சேர்த்துக்கிறாங்க, அவருக்கு பெரிய சம்பளம் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ வெற்றி சாரோட படங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்து ஜிவி அவர்கள் தான் மியூசிக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் மாற்றா இளையராஜா, சந்தோஷ் நாராயண் பத்தி நம்ம பேசணும். ஏன்னா வடச்சென்னை என்ற படத்துக்கு வந்து சந்தோஷ் நாராயணோட இந்த இசை தான் ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்தது. அதை மாற்றா அனிருத் வந்தால் கொடுக்க முடியுமா? ஏன்னா இல்லை நீங்க அதுக்கு மாற்றுன்னு யோசிக்க வேணாம், வேற ஒரு கலர்ல இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்போ வடச்சென்னை சந்தோஷ் நாராயணன் இல்லையா, அசுரன் வந்து ஜிவி. ஸோ நம்ம அந்த டைப் ஆஃப் ஜானர்ல பார்த்துட்டோம். அனிருத்தோட ஸ்டைல்ல வேற ஒரு அவுட்புட் கிடைக்கும்ல, ஒன்னும் புதுசா இருக்கும்ல. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும், மாற்றுன்னு பார்க்க வேணாம். ஏன்னா 2 பேரும் சேம் ஸ்டைல் கிடையாது, 2 பேரோட ஸ்டைல் வேறையா இருக்கும்போது அதை கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டைலா இருந்தா யார் பெட்டர்னு பேசலாம். அது வேற ஒரு ஃபீலை கொடுத்தது, இது வேற ஒரு ஃபீலை கொடுக்கும். நான் அப்படிதான் பாக்குறேன். இன்னொன்று சம்பளம் சொன்னீங்க, நீங்க இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் சில காம்பினேஷனுக்காக சம்பளத்தை எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஒண்ணு. இன்னொன்று நீங்க அந்த ஒரு ஆர்டிஸ்டோட டெக்னீஷியன்ஸோட சம்பளம்ங்கிறது வேற, அது அவ்வளவுதான் செலவு. பட் நீங்க ஒரு படத்துக்காக ப்ரொடக்ஷனுக்கு பண்ணக்கூடிய செலவு தான் பெரிய செலவா மாறிடும். புரியுது. நீங்க அதுக்குன்னு போடக்கூடிய செட்டு, அந்த இடத்துக்கான ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பட்ஜெட்டா மாறிடும். நீங்க லைவ்ல வரும்போது கிட்டத்தட்ட அது பாதியா குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. புரியுது இல்லையா? ஸோ அது ஒரு முக்கியமான காஸ்ட் கட்டிங்கா இருக்கும் லைவ் லொகேஷன் போறது. அனிருத் வரது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது, ஏன்னா அது ஒரு அவ்வளோ பெரிய பட்ஜெட் எகிற அளவுக்குலாம் ஒரு பெரிய சேலரியா இருக்காது, ஒரு டீசென்டான சேலரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு தேதியில் வந்து சிம்பு சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் வந்து தேவைப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் பெருசாக எதிர்பார்த்தாரு, ஆனால் அந்த பலன் வந்து கிடைக்கலன்னு சொல்லலாம். இப்போ தக்லீஃப் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த படத்தை வந்து ரொம்பவே எதிர்பார்த்து வந்து சிம்பு சார் இருக்காரா? ஏன்னா இந்த படத்தை பொறுத்து தான் அடுத்த படம் இருக்குல்ல சிம்பு சாரோட இந்த 50 தேசிங் பெரியசாமியோட டைரக்ஷன்ல வருது.
இதுக்காக தான் இந்த வெற்றி தேவைப்படுதுன்னு வந்து இல்ல இப்ப சிம்பு வந்து போகல. சிம்புவோட கால் ஷீட் இருக்கு. ஏன்னா சிம்பு அந்த பார்க்கிங் டைரக்டர் பண்ண வேண்டிய படம் சம் ப்ரொடியூசர்ஸ் இஷ்யூனால தள்ளி போகுது. ஏன்னா அந்த படத்தை ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, சம் இஷ்யூனால தள்ளி போகுது. அப்படிங்கும்போது சிம்புவோட கால் ஷீட் ஃப்ரீயா இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லும்போது தானும் கேட்கிறாரு, கரெக்டா இருக்குன்னு அமைஞ்சது தான். ஸோ நமக்கு ஒரு வெற்றி வேணும், அதனால நம்ம வெற்றி மாறனை தேடி போவோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஓகே, இது சிம்பு இருக்கிற சிம்புக்கு அங்க ஒரு இடம் ஃப்ரீ ஆகுது. ஒரு படம் தள்ளி போகும்போது சிம்புவோட கால் ஷீட் ஃப்ரீயா இருக்கும்போது தானும் அங்க வராரு. ஸோ வெற்றி மாறன் உள்ள வராரு. ஆல்ரெடி 2 பேருக்கும் நட்பு இருக்கு. ஆல்ரெடி ஒரு ஐடியாவும் வெற்றி மாறன் இருக்கும்போது ஒன்று அமையுது. எல்லா படமுமே ஒரு வெற்றிக்காக தானே வேலை செய்வாங்க. அது வெற்றிமாறன் கூட்டணியோட வரும்போது அது நமக்கு ஒரு மினிமம் கேரண்டியான படம். கண்டிப்பா இந்த படம் ஒண்ணு நடத்தும் நமக்கு ஒரு நம்பிக்கை வருதுல இப்பவே. சோ அந்த நம்பிக்கையை நிறைவேற்றிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி படமா மாறிடும். அது வெற்றி படமா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா சிம்புவோட அடுத்த படங்களோட ரீச் ஆபியேஷன் இன்னும் பெருசாக. உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி தக் லைஃப்ல நம்ம ஒரு பெருசா ஒன்று எதிர்பார்த்தோம், அது நிகழல அப்படிங்கும்போது இதுல அது நிகழணும் அப்படிங்கிறது தான் அந்த எதிர்பார்ப்பு சிம்புக்குமே இருக்கும். இல்லைன்னா அவர் வந்து போயிட்டு வளர்த்த முடியெல்லாம் வெட்டிட்டு உடம்பு ஒரு ரொம்ப குறுகிய டைம்ல உடம்பு அவ்வளவு தூரம் குறைச்சு 2 லுக்குக்காக உடம்பு அவ்வளவு தூரம் குறைச்சு ஒரு டெடிகேஷனா ஒன்று கொடுக்கல. ஒரு நடிகரா சிம்பு நம்ம முன்னாடி வர மாதிரி 1000 விமர்சனம் வச்சிருந்தா கூட இன்னைக்கு தன்னை முழுசா டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்கிறாரு. டைரக்டர்ஸும் சிறப்பா பண்ணிட்டாங்க, நல்ல கதையா அமைஞ்சது, எல்லாமே நினைச்ச மாதிரி எடுத்தாங்கன்னா பெரிய வெற்றி படமா மாறிடும். ஒரு இன்னைக்கு தேதிக்கு நிஜமாகவே கமர்ஷியலா பெரிய சக்சஸ். அவர் எந்த படத்தையும் சூப்பரா பண்ணிடுறாரு. பட் கமர்ஷியலா ஒரு பெரிய கலெக்ஷனாகவும் கமர்ஷியலாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச படமாகவும் ஒரு பெரிய சக்சஸ் ஒரு நீட் இருக்கு. அதை இந்த படம் நிகழ்த்துன்னு நம்பலாம். இப்போ முன்னாடிலாம் வந்து சிம்பு சார் வந்து இந்த ஷூட்டிங் வந்து லேட்டாக வராரு, அந்த டேரக்டர்கிட்ட வந்து தலையீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அந்த செய்திகள் வந்து அதிகமாக வரும், ரொம்ப அதிகமாக வரும். அப்புறம் அவர் தன்னை மாற்றிக்கிட்டு அந்த கம்பேக் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து இந்த 6 மணிக்கு ஷூட்டிங்னா 6 மணிக்கு இல்லை 5 மணிக்கே வந்து உட்கார அந்த செய்திகளும் பார்க்க முடியும். அப்படி இருக்க டைம்ல சிம்பு வந்து அதிகமாக சம்பளம் கேட்குறாரு. இந்த ஸ்டார் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அந்த சம்பளம் கொடுத்தாதான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சிம்பு மட்டும் தொடர்ந்து இந்த நெகட்டிவான இந்த செய்திகள் மட்டும் பரப்பப்பட்டுட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? உண்மையிலே சிம்பு அப்படிதான் பண்றாரா இல்ல யாராவது சிம்புக்கு எதிராக பண்றாங்களா? சில பேரோட ராசி எப்படி, நீங்க எல்லா விஷயத்தையும் அவங்க மேல வந்து சுமத்திக்கலாம். புரியுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு படம் இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த படம் பல்வேறு டைரக்டரோட கதை முடிவாகாத பிரச்சனை, ப்ரொடியூசரோட பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைனால அந்த படம் ரொம்ப லேட் ஆகுது. அந்த படத்துல சிம்பு இருக்கிறாரு. ஆனா மொத்த பழியை தூக்கி சிம்பு மேல போட்டாங்க. சிம்பு ஷூட்டிங் வரல, அதனால படம் லேட்டுன்னு போட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர் செஞ்ச சில சம்பவங்கள்னால ஈஸியா பழியை ஏத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனா இருக்கிறாரு. இப்போ டைரக்டருக்கும் சிம்புக்கும் பிரச்சனைனா டைரக்டர் மேல தவறா இருந்தா கூட அவர் அமைதியா இருந்தா அவர் எதுவுமே பண்ண வேணாம். டைரக்டர் வாலண்டியரா ஈஸியா அந்த பழியை தூக்கி ஆடியன்ஸே தூக்கி போட்டுருவாங்க சிம்பு மேல. சிம்புக்கு இவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்கு, எத்தனை வருஷம் கழிச்சு படம் வந்தாலும் அவர் ஓப்பனிங் எல்லாம் தாண்டி ஈஸியா பழி போடுறதுக்கு தோதான நீதான் கைக்கு வாக்கா இருந்த நடிப்புன்னு சொல்லுவார்ல ஒரு படத்துல, அந்த மாதிரி கைக்கு வாக்கா இருக்கிற இந்த மாதிரி பழியை போடுறதுக்கு. அதனால தொடர்ந்து அது ஒரு பிரச்சாரம் மாதிரி நடந்துட்டே இருக்கு. இது வாண்டடா செய்யறாங்களா, வாண்டடா வேணும்னு செய்யறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனா இயல்பாகவே இது ஒண்ணு சிம்பு மேல ஒருத்தருக்கு இனிஷியலா கிரியேட் ஆகக்கூடிய இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் வந்து கடைசி வரைக்கும் தொடரும். சோ அது மாதிரி தொடர்ந்துட்டு இருக்கு. விஜய் பங்க்சுவலா இருப்பாரு அப்படிங்கிறது அவருக்கு இனிஷியல் பீரியட்ல வந்த இமேஜ் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப நடுவில் 2 நாள் லேட்டா போனா கூட அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் லேட்டா போறது இல்லைங்கிறது வேற. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா சிம்பு வந்து ஆரம்பத்திலே வந்த இமேஜ், அவர் ஷூட்டிங் ஒழுங்கா போக மாட்டாரு, நிறைய தலையீடு கொடுப்பாரு, பிரச்சனை பண்றாங்க, ஆரம்பத்திலே வந்த இமேஜ். அந்த இமேஜ் இப்போ வரைக்கும் தொடருது. அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஒண்ணு. இன்னொன்னு வந்து சம்பளம். நான் அதை டைரக்டாவே கேட்டிருந்தேன் அவங்க டீம் கிட்ட. சிம்புவோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, சம்பளம் ஃபர்ஸ்ட் மோட்டிவ் இல்ல. இப்ப நீங்க ஒரு கதை வந்து சொல்றீங்க, அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்து, அந்த பட்ஜெட்டோட அந்த கதையோட பட்ஜெட் என்ன, அது ஒரு சின்ன படம் அப்படின்னா அங்க போயிட்டு எனக்கு 50 கோடி கூட 40 கோடி எல்லாம் கேட்கறது இல்ல. மம்முட்டி சார் ஒரு ஸ்டைல் பண்ணுவாரு. அவர் ஒரு பெரிய படத்துக்கு வாங்குற சம்பளம் வேற, ஆனா பேரன்புக்கு வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குவார். இதை மலையாளத்திலயும் பண்ணுவாரு. மலையாளத்தை அவ்வளவு பெரிய ஸ்டார், டாப் ஸ்டார், மேக்ஸிமம் சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு பெரிய படத்தை அவ்வளவு சேலரி வாங்கிட்டு ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணுவாங்க, கண்டென்ட் ஓரியன்டா. அந்த படத்துக்கு அந்த சேலரி வாங்க சும்மா 2 கோடி வாங்கிடுறது. இது வந்து ஒரு மைண்ட் செட். கமல் சார் இங்க பண்ணுவார். விஸ்வரூப மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணிட்டு வந்துட்டு பாபநாசத்துல வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் தான் சின்ன படமா பண்ணுவாரு. அது எனக்கு அதுக்கு இந்த படத்துக்கு அந்த சம்பளம் கூட கேட்க மாட்டாப்ல. ஏன்னா அந்த படத்தோட கண்டென்ட்டுக்கு அது பத்தாது. இந்த படத்தோட கண்டென்ட் சின்ன கண்டென்ட். இதுக்கு நான் வழக்கமா வாங்குற சம்பளத்தை 50 கோடி கூடன்னு கேட்டா கண்டென்ட் இவ்வளவுதான். படம் பெரிய படம் ஆயிடுச்சு, பெருசா ப்ரமோட் பண்ண வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த ஒரு ஆடியன்ஸ் ஏமாந்துருவாங்க. அதுல கமல் ரொம்ப கான்சியஸா இருப்பார். கிட்டத்தட்ட அந்த ஒரு சோன்ல தான் இப்ப இவர் வந்திருக்கிறதா பாக்குறேன். கண்டென்ட் எனக்கு முக்கியம், அதோட பட்ஜெட் என்னவோ அதோட என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான சம்பளத்தை தான் வாங்கிக்கிறாரு. அட் த சேம் டைம் பெரிய ப்ரொடியூசர் வராங்க, பெரிய படமா சொல்றாங்க, பெரிய ரொம்ப நாள் காட்சினா அதுக்கு என்ன நியாயமா அதை கேட்கிறாரு. தாண்டி சம்பளத்தை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வைக்கல. இது வாண்டடா அவர் மேல வந்து தனுஷ் இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, அதனால அந்த சம்பளத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இது வேணும்னே அவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான்.
இப்போ முன்னாடிலாம் அந்த ரேஸ் வந்து தனுஷ் வர்சஸ் சிம்புவா தான் மாறும். இப்போ வந்து தனுஷ் வர்சஸ் சிவகார்த்திகேயனா மாறுது. சிம்பு அந்த ரேஸ்ல இருந்து இறங்கிட்டாருன்னு வந்து சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அது பொதுவாகவே உங்களுக்கு வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுறதுல தாமதம் இருந்தாலோ ஹிட் ரேஷியோ கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு இது மாறும். புரியுது. நீங்க விஜய் அஜித்தை கூட அதை சொன்னாங்க. அஜித் ரேஸ்ல இல்ல விஜய் தான் இருக்கிற படம். பட் அது ஒரு அஜித் ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அது அந்த ஈக்குவல் காம்படிஷன். அந்த ஒரு ஹிட்டுக்கு மட்டும்தான். இப்ப அடுத்த படம் வெற்றிமாறன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சா சிம்புவா தனுஷா அப்படிங்கிற. ஏன்னா ஏற்கனவே வட சென்னை கிட்டத்தட்ட அதே ஸ்டைல ஒரு படம் ஈக்குவல் கம்பேரிசன் வந்துடும். இனி சிம்பு தாயா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். வட சென்னையில சிம்பு தனுஷ் பண்ணோட சிம்பு பெட்டரா பண்ணாங்க கூட பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது அந்த கால மரத்தை எனக்கு என் ஞாபகத்துல சொல்றேன். ஜெமினி படம் தமிழன் படம் எல்லாம் சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு. தமிழன் படம் ஒரு ஆவரேஜ் தான். அது சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லிட முடியாது. மிக்ஸ்டு இருந்த படம் தான். ஜெமினி சூப்பர் ஹிட். அப்ப நான் வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் எழுதுறாங்க விஜய் அஜித் என்று இருந்த போட்டி மாறி விஜய் விக்ரம் என்று மாறி இருக்கிறதுன்னு எழுதுறாங்க. நான் படிச்சிருக்கேன் லைவா. அது மாதிரி அது விஜய் சூர்யாங்கிற ஒரு கட்டமும் இருந்தது. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அஜித் படம் நடிக்கிறது கூட காம்படிட்டர் வந்து ஈக்குவல் காம்படிட்டர் விஜய் அஜித் தான். சூர்யா விஜய் அஜித்தை மீறியே மேல இருந்தார் ஒரு காலத்துல. கண்டினியூஸ் ஹிட்ங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கலாம். விக்ரம் சார் அதே தான், தொடர்ச்சியான ஹிட்ல அப்படி இருந்தாரு. இது அந்தந்த படங்கள் ஓடும்போது வரக்கூடிய கம்பேரிசன் சேஞ்ச் ஆகும். இல்ல அவங்களை தாண்டி போயிட்டாங்கன்னு சொல்றது வரும். எங்க விஜய் அஜித் காம்படிஷன், விஜய் ரஜினி காம்படிட்டரா மாதிரி இல்லையா? ரஜினியோட காலம் வேற, சூழல் வேற, எவ்வளவு சீனியர். ரஜினி கமல்னா காம்படிட்டர். ஆனா ரஜினி விஜய் காம்படிட்டர் இங்க ஒரு ஒன்று உருவா இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்குல்ல. இது காலம் மாதிரி தான் நடக்கிறது. பட் என்ன கேட்டா எனக்கு அந்த காம்படிஷன் எல்லாம் பெரிய உடன்பாடு கிடையாது. அவங்க சிம்புவோட ஸ்பெஷல் என்னன்னா, நான் அடிக்கடி சொல்றதுதான், நீங்க வந்து சிம்புவை தனுஷ் மிஞ்சிட்டாருன்னு சொல்லுங்க, அல்ல சிம்பு இடத்துல சிவகார்த்திகேயன் வந்துட்டாருன்னு சொல்லுங்க, புதுசா வந்த நடிகர்கள்லாம் சிம்புவை தாண்டிட்டாரு, சிம்பு இறங்கிட்டாருன்னு சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னா கூட நாளைக்கு சிம்பு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அவருக்கு உருவாகிற ஓப்பனிங் வந்து வேற லெவல் தான். அது எப்படி அந்த மேஜிக் நிகழுது? அது சில பேருக்கு மட்டும்தான் அந்த அன்பு இங்க இருக்கும். அது வந்து அஜித்துக்கு நம்ம ஊர்ல இருக்கு உண்மையாவே. அவருக்கும் இதே தான். என்னதான் படம் எத்தனை படம் ஓடலனாலும் அவருடைய படம் இறங்கும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து அது அப்படித்தான். அது சிலருக்கு மேல அந்த அன்பு ஒன்று நிகழ்ந்துடும். அது சிம்பு மேல இருக்கு. அது சிம்பு குழந்தையா இருக்கும்போது இருக்குங்க. அது ஒரு மேஜிக் தான். அது சிம்புக்கே தெரியாது, நமக்கும் தெரியாது எப்படி அது நிகழுதுன்ட்டு. அது அவரை பிடிச்சிருக்குங்க நிறைய பேருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து இறங்கிட்டாலும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு படம் ஒன்னா அந்த இடத்துல வந்து உட்காருவார். அப்படிதான் புரிஞ்சுக்கோ. பொறுத்து வந்து பார்ப்போம் ப்ரோ என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள் ப்ரோ, நேரம் நன்றி.